ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்டீல் கார்டு மான்வாவோட எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அங்கே வந்திருப்பால, அங்கே தான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. யாராவது என்னோட டீம் மேலேயே கையை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியமா? அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனோட பவரை ஆக்டிவேட் பண்ணுறான். நிறைய அமௌண்ட் ஆஃப் மானா அங்கே கன்சியூம் ஆகுது. அட்டாக் பண்ணலான்னு போகிறான். ஜாம்பி கிங் அங்கே அட்டாக் பண்ணுற மாதிரியே இல்லை. இதனால நம்ம ஹீரோ மற்ற சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்கிறான், சீக்கிரம் அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. எல்லாருக்கிட்டையும் ஸ்டீலால ஆன பால்ஸ் எல்லாம் இருக்குமா, அதை அவன் திறக்க சொல்றான். இந்த சைடு அந்த பானை மாதிரி இருக்கிற அந்த விஷயத்தாண்ட வர உடனே அது ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுது. நம்ம ஹீரோவை அது தாக்க வரமா, அவங்க தொந்தி விட்ட எல்லா மெட்டலும் அந்த சைடுக்கா வருது. அதை பார்த்தோன்னே ஜாம்பி கிங் அதோட டெய்ல் மாதிரி இருக்கிற விஷயத்தை வச்சு அது தடுக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த ஸ்பியரை பயன்படுத்துவானா, அதனாலேயே நம்ம ஹீரோட மானா ரொம்பவும் கன்சியூம் ஆகுது. இந்த ஸ்பியரோட ஒரு கெட்ட விஷயம் சொன்னா மானாவை நிறையவே இழுக்கும். ஆனா அட்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதே மாதிரி அங்க லீ அவனோட ஸ்பியரை வச்சு தாக்குறான். சைட்ல நம்ம மின்னு வந்து எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றான். இந்த இடத்துல நிறையவே மெட்டல் எல்லாம் தூக்கி போடுவாங்களே, அதுல ஒரு மானா போர்ஷனும் இருக்கும். இதை நம்ம ஹீரோ கன்சியூம் பண்ணிக்கிறான். இதனால 5 நிமிஷத்துக்கு நம்ம ஹீரோட மானா அங்க ரெக்கவர் ஆயிடுது. அங்க ஜாம்பி கிங் இன்னமும் மத்தவங்களை தாக்கி இருக்குமா, நம்ம ஹீரோ கத்துறான், ஹேய் என்ன பண்ணு இருக்க, இந்த மாதிரி நான் தான் உன்னோட ஆப்பனன்ட். அந்த ஜாம்பி கிங்கும் பாக்குது. இதை பார்த்த அத்த செகண்டே அந்த மெட்டல் பாலையும் அந்த லெஜெண்டரியான ஸ்பியரையும் வச்சு தாக்குறான். ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. அதை சுத்தி ஏதோ ஒரு வித்தியாசமான பேரியர் இருக்கு. அந்த ஜாம்பி கிங்கும் அந்த ஸ்பியரை போச்சுது. நான் சுத்தமா யோசிச்சு பார்க்கல அது கிட்ட எப்படி பேரியர் இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா எல்லா அட்டாக்ஸும் வீணாதான் போகும். அந்த ஜாம்பி கிங் விடாம அதோட டெய்ல் மாதிரி இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம ஹீரோவை தாக்குமா, நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட கையை ஸ்டீலா மாத்திடுறான். இதனால அவனோட டேமேஜ் அங்க மினிமைஸ் ஆகுது. இப்போ நான் ஏதாச்சும் பண்ணியாகணும், ஏன்னா பின்னாடியும் தாக்குது என்னையும் தாக்குது. இப்படியும் யோசிக்கும் போது இன்னொருத்தனக்கான் ஜின்னு அவன் பெரிய மண்ணால ஆன பானையை தூக்கி ஓடி வந்திருப்பான்ல, அதை அவன் கீழே போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். மத்தவங்களும் கேட்கறாங்க, ஆமா நீ என்ன பண்ற? நான் அது என்னதுன்னு நம்மளுக்கு தெரியல, தேவையில்லாம நம்ம பிரச்சனையை உருவாக்க கூடாது. இல்ல எனக்கு வந்து தெரியும், இதுலதான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நான் நம்ம லீ வேற அங்க மாட்டின்னு இருக்காரு, அவரையும் நம்ம காப்பாத்தணும் இல்லையா? அங்க டக்குன்னு அதுல தாக்கிடுறான். தாக்குன அத்த செகண்டே அதோட டென்டக்கெல்லாம் வந்து சைட்ல தாக்குமா. ஹீரோ பயந்து போய் கத்துறான், ஆமா ஏதாச்சும் சொல்லுங்க, என்ன ஆச்சு, யாராச்சும் உயிரோட இருக்கீங்களா இல்லையா? இந்த இடத்துல லீவோட சோல்ஜர்ஸுக்கு எதுவுமே ஆகல. அங்க மத்தவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாருமே ஓகே தான், நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இன்னமும் நம்ம லீக்கு புரியல. ஏன்னா அந்த பானை மாதிரி இருக்கிற விஷயத்துல ஏதோ ஒரு ஆர்கனை நாங்க பார்த்தோம், அதை நாங்க குத்துனா ஜாம்பி கிங்குக்கு பயங்கரமா வலிக்குது. அப்போனா இதுதான் விஷயமோ? ஹீரோ நினைச்சமா தான் அங்க இருக்கிற ஒரு பானையில இது எல்லாத்தோட ஆர்கனும் இருக்கு. அதே மாதிரி தான் அங்க சைட்ல ஒரு பானை இருக்கும், அதுல அதோட இதயமும் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கத்தியை வச்சு குத்துனாங்களே, அது என்னன்னா அது அந்த ஜாம்பி கிங்கோட லங்ஸ். அந்த ஜாம்பி கிங்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அது பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. இது கத்த ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு வார்னிங் வருது. ஸ்டார்டிங்ல கேட்டுக்கு என்டர் பண்ணோம்னா 15 காட்டியிருக்கும் டிஃபிகல்ட்டி லெவல், அதுக்கப்புறம் 30, இப்போ கரெக்டா 53ல நிக்குது. எனக்கு இப்பதான் புரியுது, இந்த பானை அதுல தான் எல்லாமே இருக்கு. எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியும். ஈஜிப்டியன்ல இப்படிதான் மம்மியை ப்ரிசர்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்கன் எல்லாத்தையுமே ஒரு ஜார் மாதிரி ஒரு மண்பானையில அவங்க அடைப்பாங்க. இதே விஷயம் தான் இங்கேயும் ஏற்பட்டிருக்கு. அப்போ அதோட இதயத்தை வெட்டிட்டாலே போதும், எல்லாமே முடிஞ்சிரும். இப்போதைக்கு அந்த ஜாம்பி கிங் அதோட பேரியர் மேலதான் டிபெண்ட் ஆயின்னு இருக்கு. கரெக்டான வாய்ப்பு கிடைக்கும் போது நான் ஏவி உண்ணும். அங்க ஜாம்பி கிங் ஒரு மாதிரி கத்தின்னு இருக்குமா, நம்ம ஹீரோ கிட்ட தான் ஒரு அம்பு இருக்கும்ல, அந்த லெஜெண்டரியான அம்பை ஏவி விடுறான். அதுல ஒரு பவரும் இருக்கும். எந்த விதமான பேரியரோ இல்ல மேஜிக் ரெசிஸ்டன்ஸோ எது இருந்தாலும் அந்த அம்பை அவ்வளவு சீக்கிரத்துல தடுக்க முடியாது. அதோட டார்கெட்டை கிழிக்கிற வரைக்கும் அது விடாது. அதே விஷயம் தான் அங்கேயாவது. அவன் விட்ட அந்த அம்பு கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கும். ஜாம்பி கிங் என்ன யோசிக்குதுன்னா, இந்த அம்பாலெல்லாம் என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் யோசிச்சு சிரிச்சுன்னு இருக்கும். சிரிக்க வேணாம், ஏன்னா உன்னோட சிரிப்பு இப்போ அடங்க போகுது. ஏன்னா உண்மையான வெப்பனி இப்போதான் வருது. அவன் கிட்ட இருக்கிற அந்த லெஜெண்டரியான ஸ்பியர் அதை அவன் தூக்கி போடுறான். ரெண்டுமே அட் டைம்ல பாயுதுங்க. அது ரெண்டுமே பாய ஆரம்பிக்க ஜாம்பி கிங்கு பயங்கரமா கத்துறான். இப்போ நம்ம ஹீரோவோட மானாவும் அப்படியே ஜீரோக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல இப்போ அந்த 2 வெப்பனை நம்பிதான் அவன் இருக்கானே. ஜாம்பி கிங் கிட்ட இன்னமும் கொஞ்சம் உயிர் இருந்திருக்கும். அதோட டென்டக்கலை நம்ம ஹீரோவை நோக்கி அனுப்புது. நம்ம ஹீரோவும் அங்க பயந்து போயிடறான். அவன் கிட்ட மானா சுத்தமா இல்ல. அந்த டைம்ல நம்ம மின்னு நடுவுல வரான். அட மின்னு, நீ என்னடா இங்க பண்ற? மின்னும் ஒரு வித்தியாசமான ஷீல்டு ஆக்டிவேட் பண்றான். இதனால ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவும் மின்னும் தப்பிக்கிறாங்க. நீங்க வந்து ஓகே தானா? இந்த மாதிரி நான் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் வந்தேன். நம்ம ஹீரோக்கு அங்க புரியல. ஏன்னா நம்ம மின்னு கிட்ட இந்த ஸ்கில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது, எப்படி வந்ததுன்னு அவனுக்கு தெரியல.
இப்பதான் மின்னே சொல்றான், எப்போ இவங்க டஞ்சனுக்கு வந்தாங்களோ அவங்களோட லெவலு அது வந்து செம வேகமா லெவலப் ஆக ஆரம்பிச்சது. அந்த டைம்ல தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மேஜிக் ஷீல்டுன்னு ஒன்று கிடைச்சிருக்கும். அதை தான் நான் இப்போ பண்ணனே. அப்படியே பைத்தியக்காரா, நீ யூஸ் பண்றதே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா? இப்போ திடீர்னு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? இல்ல, இந்த மாதிரி நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு வந்தேன், அவ்வளவுதான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ வந்து திட்டாம அங்க பாராட்டுறான். சரி, நீ வந்து கவலைப்படாத, இதுக்கு மேல உங்களை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட பொறுப்பு. ஆனா இப்போதைக்கு நம்ம இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஜாம்பி கிங்க காட்டுறாங்க. ஜாம்பி கிங்கோட அந்த டிசெண்டன்ட் ஃபார்ம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹீரோவோட லெஜெண்டரியான ஆரோவும் ஸ்பியரும் தான். இது அங்க இறங்க இறங்க அதோட பவரும் அங்க நாசமாகுது. அதுவும் அங்க கொஞ்சம் கொஞ்சமா சாகுது. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்க ஒரு சோல்ஜரையும் அது கொல்ல பாக்குதா. மாஸ்டரால அதோட பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண பாக்குது எனக்கு புரியுது. இங்க இருக்கிற ஒருத்தங்களையும் அது கொல்றதுக்கு பாக்குது. இதனால அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட நம்ம லீ சொல்றான், சீக்கிரம் அதோட கண்ணை நோக்கி தாக்குங்க, அதோட கண்ணை நம்ம பிளைண்ட் ஆக்கிட்டாலே போதும், அதுக்கப்புறம் நம்மளால ஈஸியாவே தப்பிக்க முடியும். இதே மாதிரி அங்க இருக்கிற ஸ்குவாடும் தாக்குறாங்க. ஆனா இந்த சைட்ல இருந்து புல்லட் வருதுன்னு அதுக்கு தெரியுமா, அந்த பக்கமா தாக்குது. நம்ம ஹீரோவும் கத்துறான், அடே பார்க்கு, லூசுத்தனமா எதுவும் பண்ணாத, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியுது, நாங்க உங்களுக்காக தான் இதை பண்றதே, உங்களுக்கு நாங்க முடிஞ்ச அளவுக்கு டைம் கொடுக்குறோம், அந்த டைம்ல சீக்கிரமா அது மேல ஃபைனல் ப்ளோவை கொடுங்க. நம்ம ஹீரோவோட மானாவும் அந்த அளவுக்கு இன்னமும் ரெக்கவர் ஆகல. கிட்டத்தட்ட 6% தான் மானாவே ஏறி இருக்கு. ஆனா இன்னமும் அந்த ஜாம்பி கிங் ரேம்பேஜா போயின்னு இருக்குமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறுது. 12, 18ன்னு அங்க எல்லாரோட புல்லட்டும் தீந்து போயிடுது. அங்க நிறைய பேரை அதோட டெயில்ஸை வச்சு தாக்க ஆரம்பிக்குது. உடனே நம்ம லீயும் கத்துறான், அடே முட்டாள் ஜாம்பி கிங், இது இருக்கு, மத்தவங்களை எதுவும் பண்ணாத, நான் தான் உன்னோட எனிமி. ஹீரோ ஓடி வரும் போது யோசிக்கிறான், இப்போ இது ரேம்பேஜா போயின்னு இருக்கு, தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வெளியில இருந்து இதை எதுவுமே பண்ண முடியாது. இன்னமும் 2-3 ஜாடி இருக்கும், அதுங்களையும் நம்ம வந்து கொல்லணும். லிவரு, ஹார்ட், இது 3த்தையும் நம்ம அழிக்கணும். அதுல 2 நம்ம அழிச்சாச்சு. இன்னமும் ஒண்ணுதான் இருக்கு, அது கண்ணு தான். அதனால டைரக்டா அவனோட ஸ்பியரை வச்சு அதோட கண்லயே இறக்குறான். அங்க கண்லயே இறக்கும் போதே சொல்றான், முட்டாள் ஜாம்பி கிங், நீ வந்து ஒரு ஜாம்பி கிங்கா இருக்கனா, ஒரு கிங் மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும், நீ என்னன்னா பைத்தியக்கார மாதிரி பண்ணிருக்க. கிளவுட் ஸ்வாடையும் அவன் இறக்கிருப்பானா, அது வழியா ஒரு அன்னோனான எனர்ஜியும் அதுக்குள்ள ஏற ஆரம்பிக்குது. அது கிட்டத்தட்ட 49% ஏறி இருக்கு. இந்த எனர்ஜினாலையும் நம்ம ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான பவர் கிடைக்கும். அது எல்லாத்தையும் நம்ம போக போக பார்க்கலாம். அங்க கண்ணில் இறக்குன அடுத்த செகண்டே அந்த இடம்லாம் அப்படியே ஆட ஆரம்பிக்குது. அவங்களும் பயந்து போயிடுறாங்க, அடுத்தது என்ன ஆகும்னு. ஆனா அதுக்குள்ள ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க ஃபைனலி ஜாம்பி கிங்க கொன்னாச்சு. அட, நம்ம உண்மையிலேயே கொன்னுட்டோமா அப்படின்னு மத்தவங்களாம் அங்க ஜாலியா கத்துறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான கிரவுன் கிடைக்குது. இதோட பேரு கிரவுன் ஆஃப் லைட் அண்ட் டார்க்னஸ். இந்த கிரவுனால 2 விதமான பவரை கையாள முடியும். இதை நான் இப்பயே சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல, ஏன்னா அது ஒரு சீக்ரெட் வெப்பனா இருக்கும். இப்போதைக்கே நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் அது வந்து லாக்ல இருக்கு. இன்னமும் நம்ம லீக்கு புரியல இது என்ன ஐட்டம்னு, ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில இந்த ஐட்டம் வந்ததே இல்லை. அதுக்கும் மேல இது ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சரும் லாக்ல இருக்கு. அங்க ஜாம்பி கிங் அழிஞ்சு போயிருக்கும்ல, அது அழிஞ்சு போனனாலேயே இந்த இடம் முழுக்க அப்படியே அழிய ஆரம்பிக்குது. அங்க இதனால மத்தவங்களும் கத்துறாங்க, லீ நம்ம வந்து இப்போ என்ன பண்றது, வேற என்ன, சீக்கிரமா வெளியில ஓட பாருங்க. கேட்டோன்னே தெச்சிங்கன்னு ஓடுறாங்க. அங்க கேட் எங்க அப்பியர் ஆச்சோ கேட்டை நோக்கி தான் அவங்க எல்லாருமே ஓடுறாங்களே. ஏன்னா இந்த கேட்டு கூடிய சீக்கிரத்துல க்ளோஸ் ஆக போது நம்ம லீ பாத்துறான். இந்த கேட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கமா. நம்ம ஹீரோ கத்திக்கினே வரான், சீக்கிரம் அது க்ளோஸ் ஆகக்கூடாது, நம்ம சீக்கிரமா அதுக்குள்ள போகணும். வெளியில இருக்க ஆளுங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. வெளியில கேத்ரின் அந்த பொண்ணும் ப்ளூ ஃபிளவர் கில்டோட ஆளுங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னமும் டவுட்டா இருக்கு, ஏன்னா இதோட லெவலோட டிஃபிகல்ட்டியே 53க்கும் மேல போயிடுச்சு. உள்ள என்னதான் போயின்னு இருக்கு, யாருதான் அந்த ஜாம்பி கிங்க தோக்கடிச்சா அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள கேட்டு க்ளோஸ் ஆகுற மாதிரி போகுமா, நம்ம ஆளுங்க உள்ள இருந்து குதிச்சு வராங்க. பாக்குற ப்ளூ ஃபிளவர் ஆளுங்களால சுத்தமா நம்ப முடியல, இன்னது இவங்களா. ஹீரோ கூட இருக்கிற மத்தவங்களுக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஃபைனலி நம்ம எப்படியும் வெளியில வந்துட்டோமே, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் அங்க கத்தி சொல்றான், நீங்க எல்லாருமே நல்ல வேலையை பண்ணீங்க, அதே மாதிரி ரெட் கேட் மிஷினை நம்ம கிளியர் பண்ணியாச்சு. இது கேட்டோடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க பயங்கரமா கத்துறாங்க. ரொம்ப கேத்ரினுக்கு புரியல, இவங்க வந்து ஒரு சாதாரணமான சப்போர்ட்டிங் டீம், இவங்களால எப்படி அந்த கேட்டை கிளியர் பண்ண முடிஞ்சது, இதுக்கு காரணம் அந்த லீயா. யாருதான் இவன், எஃப் ரேங்க்னு சொல்றாங்க. எப்படி இவனால 53 லெவல் டிஃபிகல்ட்டில இருக்க அந்த ரெட் கேட்டை கிளியர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் கேட்டுக்குள்ள சீனை காட்டுறாங்க.
காட்டுறாங்க. அங்க எல்லாருமே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அதுதான் கிடையாது. நம்ம ஹீரோ ப்ளூ ஃபிளவர்ல இருக்க ஒரு பர்சனை ரெஸ்கியூ பண்ணிருப்பான்ல, அவன் தனியா ஸ்டார்டிங்லேயே ஓடி போயிருப்பான். அதை நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. அவரு பார்த்தா தனியா இங்க நந்து போயின்னு இருக்காரு. உனக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா நான் இப்ப என்ன பண்றது, மிஷினை நாங்க கிளியர் பண்ணிட்டோம், இருந்தாலும் கேட் எதுவும் என் கண்ணுக்கு தெரியலையே. இந்த கேட்டோட என்ட்ரன்ஸ் அது எங்க இருக்கு, ஏதாச்சும் இருக்கீங்களா, இருந்தா ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு இவன் கத்திங்கனே போவான். சைட்ல யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரியே இருக்கும். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ பயங்கரமா தாக்கியிருப்பான்ல அந்த வேம்பயர்காரன் தான். அவனை பார்த்தோன்னே அந்த பையன் கேக்குறான், ஆமா நீ என்ன ஒரு ஹியூமனா இல்ல வேற ஏதாச்சா, ரெஸ்கியூ ஸ்குவாட்ல இருந்தா நான் வந்திருக்க. நல்ல வேலை. நான் என்ன யோசிச்சேன்னா நான் ஒண்டிதான் இங்க மாட்டிக்கணும்னு யோசிச்சேன். நீயும் இருக்கே, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அங்க இப்படி இவன் சொல்லுவான். திடீர்னு அந்த வேம்பயரை ஆளை காணும். ஆனா போன அந்த வேம்பயரும் டக்குன்னு அவனோட கழுத்திலேயே கடிக்குது. ஆனா எனக்கு ரத்தம் வேணும். அங்க ரத்தத்தை உரின்னு உஞ்சுது. அங்க இப்பதான் அவனோட நிலைமையும் பழையபடி ஆகுது. அந்த ராஸ்கல் அவனை நான் விட போதில்ல. அவனால் தான் என்னோட நிலைமை எவ்வளவு மோசமாச்சு. அடுத்த வாட்டி சந்திக்கும் போது அவனை நொறுக்காம நான் விட மாட்டேன். இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ கிட்ட இப்போ நிறையவே லெஜெண்டரியான ஐட்டம்ஸ் இருக்கும். இதுலயும் மித்திக்கல், ஹீரோ கிரேடு இந்த மாதிரி வெப்பன்ஸ் தான் இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு மாசான கேரக்டரும் நடுவில் வரும். ஸோ அதையும் பார்க்க தயாராருங்க. ஸோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த எபிசோடு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.